World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயுடைய செல்ல குழந்தை, உயர்நிலை ஆசிரியர், நிர்வாகக்குழு உறுப்பினர், அன்புக்கும் பாசத்துக்குரிய தம்பி ஜெய் அருண் அவர்கள் பாவத் பாவக சூட்சமங்கள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் பேசுவாங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய இடங்களில் இந்த பரிகாரம் எடுக்கும்போது பாவத் பாவத்தின் அடிப்படையில் நீங்கள் பரிகாரத்தை சொன்னீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆய்வுகள் நம்ம மாணவர்கள்ட்ட பொறுத்தவரையிலும், ஏன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தா கூட அதில் இன்னும் பாவத் பாவக அடிப்படையில் நிறைய விஷயங்களை வகுப்பில் ஐயா கொடுத்துட்ருக்கிறார். ஸோ அவர்கள் சிற்றுரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவத் பாவகம். நம்ம ஜோதிடத்தில் நிறைய விதிமுறைகள் இருக்குது, கூடவே நிறைய விதிவிலக்கும் கொடுத்துருக்குறாங்க. அந்தனுடைய அடிப்படையில் பாவத் பாவகம் அப்படின்றது ஒவ்வொரு ஜோதிடர்களுமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, ஒரு பாவகத்துக்கு நம்ம பலன் எடுக்கிறோம். நாம் நார்மலாக என்ன பண்ணுவோம், இந்த பாவாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறாரா, இல்லை உச்சமாக இருக்கிறாரா, இல்லை நீசமாக இருக்கிறாரா, அவர் திரிகோணத்தில் இருக்கிறாரா, இல்லை கேந்திரத்தில் இருக்கிறாரா, இல்லை உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறாரா, இல்லை மறைவு ஸ்தானத்தில் தான் இருக்கிறாரா. இப்போ ஏதோ ஒரு பாவாதிபதி இதுக்குள்ளே தானே அமைஞ்சிருக்கணும், நாம் அதை வச்சு மட்டும் தான் நம்ம பலன் எடுப்போம். சப்போஸ் நமக்கு நல்ல பாவாதிபதிகள்லாம் இப்போ 6, 8, 12க்கெலாம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம பொதுவாக பலன் எடுப்போம். அதனுடைய ஆதிபத்தியங்கள், அந்த பாவத்துக்கு உண்டான ஆதிபத்தியங்கள் நமக்கு பிரச்சனையாக இருக்கும், இல்லைன்னா நமக்கு கிடைக்காது. இப்படி தான் நம்ம பலன் எடுப்போம். சரி, அதுவே பார்த்திங்கன்னா 3, 6, 8, 12 இந்த பாவாதிபதிகள் நமக்கு நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை சார்ந்த ஒரு விஷயங்களை ஒரு நல்ல பாவகத்துக்கு முன்னாடிங்க. இப்போது கிளியராக கேட்குதுங்களா? இப்போது அது சார்ந்த ஒரு பாவாதிபதிகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல பாவகத்தை தேடி கெடுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம பலன் எடுப்போம். ஆனால் 6, 8, 12க்குன்னு போகுது அப்படின்னா அது நம்ம லக்னத்துக்கு மட்டும் தான் 6, 8, 12க்கு போகும். அந்த பாவத்துக்கு எந்த இடத்துக்கு போகுதுன்னு நம்ம வாட்ச் பண்ணணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 2ஆம் பாவாதிபதி இருக்கிறாரு. இப்போ நம்ம 9க்கு போயிருக்கு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், 9ஆம் இடம் நமக்கு பாக்கியஸ்தானம். இப்போ 2ஆம் இடத்த அதிபதி 9க்கு போகுதுன்னா நம்ம லக்னத்துக்கு மட்டும்தான் அது பாக்கியமாக அமையும். ஆனால் அது தனி ஸ்தானத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு போகுது நம்ம யாராச்சும் யோசிச்சு பார்க்குறோமா? பார்க்குறதில்ல. அப்போ 2ஆம் பாவாதிபதி 9க்கு போகுது அப்படின்னா அது தனி ஸ்தானத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு போகும், 8ஆம் இடத்துக்கு போகும். அப்போ ஒரு கிரகம் நம்ம நார்மலாக நம்ம பலன் எடுக்கும்போது 6, 8, 12 இருந்தால் அதோடைய ஆதிபத்தியங்கள் நமக்கு பிரச்சனையாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி அமையும் போது தன் ஸ்தானத்துக்கு 8க்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு, அப்போ வருமானம் அவங்களுக்கு நல்லபடியாக நம்மளால் எடுக்க முடியுமா? அது நம்ம லக்கணத்துக்கு தான் நல்ல அமைப்பு. ஆனால் அந்த பாவகத்துக்கு அது எப்படி அமையுது, ஒரு பிரச்சனையாக அமையுது. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சூட்சமும் உள்ளே இருக்குது இந்த பாவத் பாவகத்தில். அப்படி நம்ம பார்க்கும்போது இதை நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை இதை பற்றி பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு பாவகத்துக்கும் எடுத்து தனித்தனியாக பிரித்து நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். நமக்கு கொடுத்துருக்கிற டைமில் எப்படியெல்லாம் யோசிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் நிறைய மல்டிபிள் பண்ண ஆரம்பிக்கலாம். முடியுமா முடியாதா நம்மளால்? நம்ம ஜோதிடர் ஒரு விதியை வைக்கிறோம் அப்படின்னா ஏன் வருதுக்கு எதுக்கு வருது அப்படின்றத நம்மளால் தெளிவுபடுத்த முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும்ல. நான் இப்போ ஒரு சில விஷயங்களாக சொல்லுவேன், கடைசியாக உங்கள்கிட்ட நான் ஒரு 4, 5 கொஸ்டின் கேட்பேன். அதனால் யாரும் தூங்காமல் கவனிங்க, ஓகேங்களா? இப்போ 2ஆம் பாவகம் கெட்டு போச்சு, பணம் கொடுக்கணுமா? கொடுத்துடலாம். இப்போ 2ஆம் பாவகம் கெட்டு போச்சு, இப்போ வருமானமே அவங்களுக்கு சுத்தமாக கிடைக்காதா அப்படின்னா 2ஆம் பாவகம் கெட்டு போனாலுமே நம்ம வருமானத்தைன்னு பார்க்கும்போது வெறும் 2 மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம நார்மலாக பலன் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு பாவகத்துக்கு திரிகோண அமைப்பை எடுப்போம். இப்போ நம்ம லக்கணம் கெட்டு போச்சுன்னா 5ஆம் இடமாவது நல்லா இருக்கணும். சரி, 5ஆம் இடமும் கெட்டு போச்சு, அடுத்து எங்கே போவோம், 9ஆம் இடத்துக்கு போவோம். ஏன் நம்ம பார்த்திங்கன்னா இந்த திரிகோண அமைப்பை நம்ம எடுக்கிறோம்,
ஒன்று லக்னமாவது நல்லா இருக்கணும், இல்லை 5ஆம் பாவகமாவது நல்லா இருக்கணும், இல்லை 9வது நல்லா இருக்கணும். ஏன் சொல்கிறோம்? ஒன்று ஜாதகர், 5 அப்படின்னா தாத்தா, 9ன்னா அப்பா. ஏன் வந்து யாராச்சும் ஒருத்தர் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்? அப்போ தான் சொத்து வரும். கரெக்டான ஒரு விஷயம். ஒன்று நாமளாவது சம்பாதிச்சு சொத்து சேர்த்துணும். இப்போ லக்கணம் கெட்டு போச்சுன்னா அவனால் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை அவங்க தாத்தா சம்பாதிச்சு வச்ச சொத்தாவது இருக்கணும், இல்லை அவங்க அப்பாவாவது சம்பாதிக்கணும். இப்படி ஏதாவது ஒன்று இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் அதை வச்சு நம்ம பார்க்க முடியும். அதனால தான் ஒவ்வொரு இதுக்குமே வந்து நம்ம திரிகோணத்தை வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பாவத்துக்குள் பாவகத்தை வச்சு நம்ம எடுக்கும்போது இப்போ நமக்கு சுத்தமாக 2ஆம் இடத்த அதிபதி கெட்டு போயிட்டார். இப்போ அவருக்கு வருமானம் பாதிக்க நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னா நம்ம வெறும் 2ஆம் பாவாதிபதியை வச்சு மட்டும் நம்ம பலனே எடுக்கக்கூடாது. இப்போ 2ஆம் பாவகம் அப்படின்னா 2க்கு 2 என்ன பாவகமாக வருது நம்ம பார்க்கணும். இப்போ 2க்கு 2 என்ன பாவகமாக வருது? 3ஆம் பாவகம். ஒரு ஜாதகத்தில் லக்னம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், இந்த 3த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்று நல்லா இருந்தாவே அவங்க ஓரளவுக்கு வருமானத்தை வந்து ஒரு ஈட்டக்கூடிய அமைப்பு வந்து உருவாக்கி கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அதிகமாக வருமானம் வந்து இவங்க புழங்கிக்கிட்டுறவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அமைப்பு அப்படின்னா, இந்த லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, இந்த 3ஆம் அதிபதி, இதை 3 வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் லக்ன தொடர்போ இல்லை 2ஆம் இடம் தொடர்போ இல்லை 3ஆம் இடம் தொடர்போ இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிலையான ஒரு தனலாபம் உண்டு அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். சரி, இப்போ ஒருத்தர் வந்து முயற்சி பண்ணுறாங்க, நான் எந்த முயற்சி பண்ணியுமே எனக்கு கை கூட மாட்டேங்குது, இப்போ 3ஆம் பாவகம் கெட்டு போச்சு, அவருக்கு வந்து வளர்ச்சியே கிடையாது, ஆள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தைரியமே இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னா நம்ம வெறும் 3ஆம் பாவகத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. இப்போ 3க்கு 3ஆம் பாவகத்தையும் நம்ம பார்க்கணும். அப்போது 3க்கு 3ஆம் பாவகம் என்ன பாவகமாக வரும்? 5ஆம் பாவகம். அப்போ ஒருத்தருக்கு 5ஆம் பாவகம் நல்லா இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி உண்டு, வாழ்க்கையில் வந்து நல்ல வளர்ச்சி வந்து உண்டு. சரி, இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு இப்போ 4ஆம் பாவகத்துக்கு போகிறோம். 4ஆம் பாவகம் என்னத்தை சொல்லும்? நம்மளுடைய வீடு, வண்டி, வாகனம் பற்றி சொல்லும். இப்போ ஒருத்தருக்கு 4ஆம் பாவகம் நீச்சமாயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு, என்ன ஏதோ ஒரு பாதிப்பில் வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ அது மட்டும் நம்ம பார்க்கணுமானா 4ஆம் பாவகத்தை மட்டும் நம்ம பார்க்கவே கூடாது, கூட சேர்ந்து 7ஆம் பாவகத்தை பார்க்கணும். ஏன் அப்படின்னா இவனால் சம்பாதிக்க முடியலனாலாவது கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது வரதட்சணையாவது வீடு, வண்டி, வாகன யோகம் வந்து இவனுக்கு அமையணும். அப்போ 7ஆம் இடம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு இந்த யோகம் வந்து வந்துடும். அதனால தான் ஒரு நம்ம பார்க்கும்போது 4ஆம் இடம்னா 4ஆம் இடத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. இப்போ ஒருத்தருக்கு வண்டி அமைப்பு வேணும், இப்போ ஒரு வண்டி வாங்குறான் அப்படின்னா ஒன்று 4ஆம் பாவம் நல்லா இருந்தால் இவனே வாங்கிடுவான். இப்போ 4ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா ஏதோ ஒரு விதத்தில் இவனுக்கு வந்து வண்டி வாகன அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 7ஆம் பாவகம் ரொம்ப நல்லா இருக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம புத்திரஸ்தானம் நம்ம பார்க்கும்போது பொதுவாக எல்லாமே நம்ம குழந்தை தாமதமாகுது, தடையாகுது, ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனையாகுது அப்படியே வெறும் 5ஆம் பாவகத்தை மட்டுமே நம்ம பார்ப்போம். ஆனால் 5ஆம் பாவகம் மட்டும் பார்க்கக்கூடாது. 5க்கு 5 என்ன பாவகமாக வருது? 9. இப்போ நம்மளுடைய சந்ததிகள் வளர்ச்சிகளை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? 1, 5, 9 நம்ம சொல்கிறோம். அப்போ பார்க்கும்போது நம்ம வெறும் 5ஆம் பாவகத்தை மட்டுமே வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைய வந்து நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. ஏன்னா சந்ததி வளர்ச்சிக்கு நம்ம 9 தான் கை கொடுக்கணும், கூட வந்து நம்ம லக்கணமும் கை கொடுக்கணும். அப்போ பார்க்கும்போது நம்ம வெறும் 5 மட்டுமே வச்சு நம்ம இந்த பலன் வந்து எடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது சரி, இப்போ ஒரு குழந்தை பிரச்சனை வருது அப்படின்றாங்கன்னா 5ஆம் பாவத்தை மட்டும் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலன் எடுத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு 5ஆம் பாவம் கெட்டு போயிருக்கும், ஆனால் 9ஆம் பாவம் நல்லாயிருக்கும், பார்த்தா அவங்களுக்கு வந்து புத்திர பாக்கி இருக்கும். இப்போ நம்ம எத்தனை ஒரு ஜாதகத்தில் பார்த்துருக்கோம், 5ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னு நினைப்போம், ஆனால் அவங்களுக்கு புத்திர பாக்கி இருக்கும். அப்போ எது நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது? தன் ஸ்தானத்துக்கு வந்து எத்தனாம் இடமா அமையுதோ அந்த பாவகமும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ 6ஆம் பாவம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ 6க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நல்லா வேலைக்கு போவானா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இவன் போட்டித் தேர்வுகளை வந்து வெற்றி அடைவானா? ஏன்னா நம்ம போட்டித் தேர்வு அப்படின்றத நம்ம 6ஆம் பாவத்தை குறிக்கிறோம். ஒரு வெற்றி அப்படின்னா வெற்றி ஸ்தானமும் நமக்கு 6ஆம் பாவத்தை குறிக்கிறோம். அப்போ வெறும் 6ஆம் பாவத்தை மட்டுமே வச்சு இதை நம்ம முடிவு பண்ணணுமா அப்படின்னா வெறும் 6ஆம் பாவத்தை வச்சு நம்ம இதை முடிவு பண்ணவே கூடாது. 6க்கு 6 எத்தனாம் பாவகமாக வரும்? 11ஆம் பாவகமாக வரும். அப்போது நம்ம 11ஆம் பாவகத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 6 வந்து வெற்றின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒருத்தருக்கு 11ஆம் இடத்துல வந்து அதிக கிரகங்கள் இருந்து 11ஆம் இடத்துல அந்த பாவாதிபதி நல்ல தலைமையில் இருந்தால் அவனுக்கு தன்னால் வந்து வெற்றி மேலே வெற்றி வந்து குவியும் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம திருமணம்னு பார்க்கும்போது 7 பார்ப்போம்.
வெறும் 7 மட்டுமே வச்சு நம்மளால் திருமணத்தை வந்து நிர்ணயம் பண்ண முடியுமா? இப்போ திருமணம் அப்படின்னா லக்கணமும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணணும், 7ஆம் பாவகமும் சப்போர்ட் பண்ணணும். அதுதானே ஒரு திருமண வாழ்க்கையை வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும். இப்போது 7ஆம் பாவம் கூட நல்லா இருந்து லக்கண பாவம் கெட்டு போயிட்டு அது ஒரு பக்கம் பண்ணி தெரிஞ்சிருச்சுன்னா திருமண வாழ்க்கை வந்து ஒத்துமை இருக்குமா? இருக்காது. ஒன்று ஸ்ட்ராங் யாராச்சும் ஒருத்தராவது இருக்கணும். இப்போ நம்ம திருமணம் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று 7ஆம் பாவகம் நல்லா இருந்து ஏதோ ஒரு அமைப்பில் நம்மளை தேடி வருது அப்படின்னா திருமணம் நடக்கும். இல்லை அப்படின்னா 7ஆம் பாவம் கெட்டு போனாலுமே லக்கணம் வந்து முயற்சி பண்ணணும் திருமணத்துக்கு. அப்போ லக்கணம் முயற்சி பண்ணால் தானே திருமணம் நடக்கும். அப்போ ரெண்டுமே நம்ம பார்க்கணும். ஒரு விஷயம் நம்ம எடுக்கிறோன்னா தன் ஸ்தானாதிபதிகள் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம வந்து 8ஆம் பாவகம் எடுக்கிறோம். 8ஆம் பாவம்னா ஆயுள். நம்மளுடைய ஆயுள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8ஆம் பாவகம் மட்டும் தான் தீர்மானிக்குதா அப்படின்னா 8க்கு 8ஆம் பாவகம் என்ன வரும்? 3ஆம் பாவகம். அதை தான் நம்ம உப ஆயுளாக வச்சுருக்கிறோம். 3ஆம் பாவகம் தான் நாங்கள் உப ஆயுள். அப்போ 8ஆம் பாவகத்தை மட்டுமே வச்சு ஒருத்தனுடைய மரணத்தை வந்து நம்மளால் தீர்மானிக்க முடியுமா? முடியாது. நம்ம 3ஆம் பாவாதிபதியை நம்ம தொடர்பு கொள்ளணும். நம்ம 3ஆம் பாவாதிபதியை எடுத்து பார்க்கணும். ஒருத்தனுக்கு வந்து தீராத கடன் வருதுனாலுமே நம்ம 3ஆம் பாவாதிபதி எடுக்கணும். அது தவிர நல்லா லாட்ரி யோகம் வருதுனாலுமே நம்ம 3ஆம் பாவாதிபதி நம்ம எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து 8ஆம் பாவத்தில் வந்து நம்ம நெகட்டிவ் மட்டுமே நம்ம சொல்லக்கூடாது. திடீர்னு ஒருத்தன் இருக்கான், ஒரு கம்மியாக ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா பணம் வச்சுருக்கான் அப்படின்னா திடீர்னு வந்து 1 மாதம் 2 மாதம் திடீர்னு நாமளே பார்க்கும்போது அவன் பார்க்குறதுக்கு ஒரு லக்ஸுரி காரில் போய் இறங்குவான், ஒரு லக்ஸுரியாக வாழ்வான். அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டமும் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் பாவகம் தான். ஏன் வந்து புதையலை வந்து அங்கே நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா புதையலுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு புதையல் வந்து பார்த்திங்கன்னா பல கோடி மதிப்புள்ள ஒரு பொருள் இருக்கலாம். நார்மலாக ஒரு 1000 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருள் இருக்கலாமா? ஒரு அளவு, ஒரு பானையோட அளவு வச்சு, ஒரு புதையலோட அளவு வச்சு உங்களுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் எடுக்க முடியுமா? முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திடீர் அதிர்ஷ்டம் நம்ம பார்க்கணும். திடீர் அதிர்ஷ்டத்துக்கு வேறு 8ஆம் பாவத்தை மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது, கூடவே 3ஆம் பாவத்தையும் பார்க்கணும். சரி, அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தந்தையை பற்றி நம்ம சொல்லணும். அப்படின்றது நம்ம தந்தை வழி கருமாக்கள்லாம் இருக்கும். இப்போ நாமளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தந்தை வழி கருமா தான். 5ஆம் இடமும் நம்ம தந்தை வழி கருமா தான். இப்போ நம்ம தந்தையோட நிலையை சொல்லணும். நமக்கு வந்து பாக்கியங்கள்லாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு பற்றி சொல்லணும். நாம் எந்த அளவுக்கு ஆன்மீக நாட்டத்தில் இருக்க போகிறோம். சப்போஸ் நம்ம வெளிநாட்டில் போய் படிக்கிற தொடர்புமே வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் பாவகம். இப்போ இதை பற்றி ஆராயறதுக்கு நாம் வெறும் 9ஆம் பாவகம் மட்டும் தான் கையில் எடுக்கணுமானா வெறும் 9ஆம் பாவகத்தை நம்ம வந்து கையில் எடுக்கவே கூடாது. 9க்கு 9 எத்தனாம் பாவகம் வரும்? 9க்கு 9 5ஆம் பாவகம் வரும். அப்போ நம்ம 9ஆம் பாவகத்தை வந்து நல்லா முழுமையாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 9ஆன 5ஆம் பாவகத்தை நம்ம பார்க்கணும். இது எல்லாமே பார்த்து தான் நம்ம வந்து பலன் சொல்லணும். இப்போ அடுத்து வந்து நம்ம தொழிலுன்னு போகிறோம். இப்போ நம்ம தொழில்னு போகும்போது வெறும் 10ஆம் இடத்தை மட்டும் நம்ம பார்க்குறோமா? பார்க்குறதில்ல. 10க்கு 10ஆன 7ஆம் பாவகத்தையும் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இப்போ ஒருத்தனுக்கு 10ஆம் பாவகம் கெட்டு போயிடுச்சு. 10ஆம் பாவகம் என்னமோ தொழில் ஸ்தானம் தான். இப்போ தொழில் ஸ்தானம் கெட்டு போச்சு அப்படின்னா அவன் தனியாக பண்ணுற தொழில் தான் கெட்டு போகுது. ஆனால் பட் கூட்டு தொழில் ஒன்று பண்ணலாம்ல. இப்போ கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணலாம்ல. அப்போ நம்ம தொழிலுக்குன்னு வெறும் பார்க்கும்போது 10ஆம் பாவகம் மட்டும் நம்ம பார்க்காம 10க்கு 10ஆம் பாவகமான 7ஆம் இடத்தையும் நம்ம பார்க்கணும். அதனால தான் அங்கே நம்ம கூட்டு தொழில் அப்படின்ற ஒரு காரகத்துவம் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. இப்போ நான் வந்து தனியாக இருக்கிறேன். இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா என் கையில் இருக்கிறது என்னமோ ஒரு 2 லட்சம் தான் இருக்குது. நான் வெறும் 2 லட்சத்தை வச்சு நான் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு உண்டான தொழில் நான் பண்ண முடியுமா? முடியாது. கூட நான் என்ன பண்ணணும்? யாராவது ஒரு பார்ட்னருக்கு வந்து நான் சேர்த்தணும். அந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து அவன் வந்து ஒரு 8 லட்ச ரூபா வச்சுருக்கான் அப்படின்னா 2 பேரும் ஒரு கூட்டு தொழில் வந்து பண்ணலாம். அப்போ வந்து தொழிலுக்குன்னு நம்ம பார்க்கும்போதும் வெறும் 10ஆம் பாவகத்தை மட்டும் நம்ம எடுத்து பலன் சொல்லக்கூடாது. இது தொழிலுக்கு மட்டும் இல்லை, 10ஆம் பாவகத்தில் இருக்கிற எந்த காரகத்துவத்துக்கு வந்து நம்ம கொஸ்டின் கேட்டாலுமே சரி. அது ஏன் அப்படின்னு பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லாபத்தை வந்து பார்க்குறோம். மெயினாக நம்ம தொழில் பண்ணிட்டோம், நமக்கு லாபம் வந்து ரொம்ப முக்கியம். கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பங்காளி உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அமைந்தாவே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே அமையாது. இப்போ அதிக பிரச்சனை வந்து என்ன? பங்காளிகளால் வர பிரச்சனை தான் நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போது பங்காளிகளால் நம்ம பிரச்சனை வருமா வராதான்னா நம்ம இடத்தோடு எங்கே போவோம்? 11ஆம் பாவகத்தை போய் பார்க்க போவோம். ஆனால் 11ஆம் பாவகம் மட்டும் பார்க்கக்கூடாது. 11க்கு 11 என்ன பாவகமாக வரும்? 11க்கு 11 என்ன பாவகம்?
10ஆம் பாவகமா? 9ஆம் பாவகம். அப்போ நம்ம வந்து 9ஆம் பாவகத்தை எடுத்து பார்க்கணும். நம்மளுடைய பங்காளிகளோட அமைப்பை நம்ம பார்க்கணுன்னாலும் சரி, நம்மளுடைய முதல் மருமகளை பற்றி அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கின்றதாலும் சரி, நம்மளுடைய லாபம் ஒன்று 9ஆம் பாவகம் பாக்கியமாவது நல்லா இருக்கணும், இல்லை லாபமாவது நல்லா இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும் தான் நமக்கு ஒரு நல்ல அமைப்பு வந்து ஏற்படுத்தும். இப்போ நம்ம வெளிநாட்டுக்கெலாம் போகிறோம், நம்ம வெளிநாட்டு அமைப்பு வந்து இருக்குதா இல்லையா நம்ம ஒரு ஜாதகத்தில் கொடுத்து பார்க்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் 12ஆம் பாவத்தை வச்சு மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். 12ஆம் பாவாதிபதி ஒரு காற்று ராசியிலேயோ ஒரு கடல் ராசியிலேயோ தொடர்பு கொள்கிறாரா? ராகு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுதா? இல்லை ராகு வந்து ஒரு கடல் ராசியோ காற்று ராசியோ வந்து தொடர்பு கொள்கிறாரா? இப்படி இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு அடிப்படையாக நம்ம சொல்லுவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் பாவகமே சொல்லும். எப்படி சொல்லும்? நம்ம காலபுருஷ தத்துவப்படி இந்த 12ஆம் இடம் 11ஆம் இடம் என்ன வருது? நம்ம காலபுருஷ தத்துவப்படி நீரும் காற்றும் வருது. இப்போ நம்ம வந்து கடல் தாண்டி தான் நம்ம வெளிநாட்டுக்கு போகணும், அப்படி இல்லையா? ஆகாய மார்க்கமாக நம்ம இந்த காட்டு தத்துவத்தில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும். அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து நமக்கு வந்து காலபுருஷ தத்துவப்படி இயற்கையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் பார்க்கும்போது வெறும் 12ஆம் பாவத்தை மட்டுமே நீங்கள் வெளிநாட்டுக்கு பார்க்கக்கூடாது, கூட சேர்ந்து 11ஆம் இடத்தையும் நம்ம பார்க்கணும். இது போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாவகத்துக்குமே நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம எடுக்கிறோம், பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பலன் வந்து பொதுவாக எடுக்கும்போது சுபர்கள்லாம் நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ சுபர்கள்லாம் வந்து லக்கணத்துக்கு திரிகோணத்தில் இருந்தால் ஒரு ரொம்ப நல்ல பலன் இப்படி எடுப்போம். இதே பாவர்கள்லாம் லக்கணத்துக்கு வந்து கேந்திர ஸ்தானத்தில் இருந்தால் ரொம்ப நல்ல பலன் எடுப்போம். இப்போ நீங்கள் இது லக்கணத்துக்கு எடுப்பீங்களா? இப்போ இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுபர் இயற்கை அசுபர்னு வேறு பிரிச்சிருக்கோம். இதில் இதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம லக்கணத்துக்கு தனியாக லக்கண சுபர் லக்கண அசுபர்னு வேறு பிரிச்சிருக்கோம். இதில் யாரை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேந்திரத்துலேயும் யாரை வந்து திரிகோணத்துலேயும் முன்னிறுத்துவீங்க? இப்போ நம்ம லக்கணத்துக்கு முன்னிறுத்துவீங்களா இல்லை காலபுருஷ தத்துவப்படி அதிகம் முன்னிறுத்துவீங்களா? இப்போ 2 கன்ஃபியூஷன் நமக்கு வரும்ல. இயற்கை சுபர் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்கணத்தில் வந்து திரிகோணத்தில் தான் நல்ல பலன் கொடுக்குமா அப்படின்னா, இயற்கை சுபராகவே இருந்தாலும் நம்ம லக்கணத்துக்கு வந்து அவர் அசுபராக இருப்பார். அப்போ முதல்ல நம்ம கொடுக்கறத வந்து எதுக்கு எடுக்கணும் அப்படின்னா நம்ம லக்கணத்துக்கு தான் நம்ம எடுக்கணும். இப்போ இயற்கை பாவர்னு சொல்கிறோம், இப்போ அவர் தான் நமக்கு வந்து லக்கணம் சுபராக இருப்பார். இப்போ அவரை வந்து நம்ம மாற்றி வந்து பலன் வந்து இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. முதல்ல நமக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். பலன் வந்து நம்ம காலபுருஷ தத்துவப்படி நம்ம எடுத்தாலுமே நம்ம லக்கணம் பேஸ் பண்ணி தான் நாம் எடுக்கிறோம். இப்போ நம்மளுடைய லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து 2ஆம் இடத்த அதிபதியாக சுக்கிரன் வந்து வராது. நம்ம ஒரு பணத்துக்கு காரகனாக வச்சுருக்கிறோம், 2ஆம் இடத்த அதிபதி எல்லாத்துக்கும் வந்து சுக்கிரன் வருமா? வராது. பாவர்களும் 2ஆம் இடத்த அதிபதியாக வருவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம லக்கணத்துக்கு சூப்பராக நம்ம அவரை எடுத்து தான் ஆகணும். அப்போ அவர் தான் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு உண்டான அதிபதி அவர் தான். இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்கணத்துக்கு முதல்ல வந்து அதிகம் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பரிகாரம் எடுக்கிறோம் அப்படின்னா பொதுவாக வந்து நம்ம எடுப்போம் ஏதாவது ஒரு தன்மை, நம்ம அந்த வீட்டோட பஞ்சபூத தன்மையை வச்சு அந்த வீட்டுக்கு வந்து என்ன கடவுள் வராரு, நட்சத்திரத்துக்கு என்ன கடவுள் வராரு, அதுக்கு என்ன உணவு, அப்படி அதுக்கு என்ன கோயில் வருது அப்படின்றத நம்ம வந்து பரிகாரமாக எடுப்போம். இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு பாவகத்துக்கும் என்னென்ன பாவங்கள்லாம் சேர்த்து பார்க்கணும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இணைச்சி நீங்கள் பரிகாரம் எடுக்கணும். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து நிவர்த்தி கிடைக்கும். இப்போ நம்ம நிவர்த்தி ஒவ்வொரு பாவகத்துக்கும் நிவர்த்தி அப்படின்ற என்ன சொல்லுவோம், அதுக்கு 7ஆம் இடத்தை தான் சொல்லுவோம். நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாவத்துக்குள் பாவகம் வந்து எடுக்கலாம். எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் நிவர்த்திக்கு ஆகட்டும் எதுக்காகட்டும் ஒரு பாவாதிபதி எங்கே கெட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வந்து என்ன பரிகாரமாக வருது அப்படின்றத பார்த்து நம்ம தெளிவாக வந்து எடுத்தோம் அப்படின்னா அது சீக்கிரமாக நமக்கு வந்து சக்ஸஸை கொடுக்கும். பொதுவாக நம்ம வந்து பரிகாரம் அப்படின்னும் போது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு எப்போ வந்து திரிகோணத்தில் வராரு 7ஆம் இடத்துல வராரு அப்படின்றத நம்ம எடுப்போம். ஆனால் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம், கூடவே வந்து நமக்கு நேத்திர ஜீவன் இல்லாமல் நம்ம எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலுமே அது நமக்கு சக்ஸஸ் ஆகவே ஆகாது. ஒரு சில டைமில் வந்து நல்ல நாளாக இருக்கும், அன்றைக்கி நம்ம பரிகாரம் குறித்து கொடுப்போம், ஆனால் அன்றைக்கி நேத்திர ஜீவனே இருக்காது. ஆனால் ரொம்ப நல்ல நாள் தான், ஆனால் நம்ம கெட்ட நாளாகவே இருந்தாலுமே சரி நேத்திர ஜீவன் தான் நம்ம பரிகாரம். நமக்கு வந்து ஒரு வெளிச்சத்தை வந்து கொடுக்கணும், அதுக்கு வந்து ஒரு நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா நேத்திர ஜீவன் வந்து பார்த்து தான் நம்ம பரிகாரமே சொல்லணும். ஓகேங்களா?
சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் பாவத் பாவகம்லாம் நம்ம இன்னும் நிறையா பார்ப்போம். போதுமா, பேசணுமா? சரி, ஓகே. அது பிறகு பார்க்கும்போது எப்பயுமே வந்து நம்ம ஒரு கிரகம், ஒரு ஆதிபத்திய கிரகம் வந்து நமக்கு நல்ல நிலைமையில் பலன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம லக்கணத்துக்கு எப்படி நல்ல அமைப்பில் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். நம்ம லக்கணத்துக்கு நல்ல அமைப்பில் இருந்தாவே ஓகே, நல்லது பண்ணுவார், நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். அந்த பாவகத்துக்கு வந்து நல்ல அமைப்பில் இல்லை, ஒரு 6, 8, 12 இருக்குது அப்படின்னா இப்போ வந்து எந்த மாதிரியான ஒரு பலன் வந்து நம்ம கொடுப்பாரு அப்படின்றத நம்ம வந்து உள்வாங்கணும். இப்போ நமக்கு மட்டும் நம்ம லக்கணத்துக்கு நல்லது இருந்தாலும் பத்தாது, அந்த பாவகத்துக்கு அந்த எப்படி அமையுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்கணத்துக்கும் ஒரு கேந்திரத்திலேயோ இல்லை திரிகோணத்திலேயோ அமைஞ்சி அந்த பாவகத்துக்கு அந்த கிரகம் வந்து ஒரு கேந்திரத்திலேயோ ஒரு திரிகோணத்திலேயோ அமையுது அப்படின்னா அப்போ அதோட ஆதிபத்தியங்கள் நமக்கு 100% நல்லா கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தன் பாவகத்துக்கு கெட்டு போய் நமக்கு நல்ல பாவகத்தில் இருக்குது அப்படின்னா நமக்கு அது நல்ல பலனாக கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காது. ஒரு 50% தான் நம்ம கொடுக்கும். அதே போல் நமக்கு கெட்டு போன பாவகங்கள் அது தன் ஸ்தானத்தில் இருக்கும்போது, ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும்போது அது நமக்கு கிடைக்காது, ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% கிடைக்கும். இப்போ நம்ம வந்து 8ஆம் பாவகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரகமும் அடைஞ்சு போச்சு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம வாழ்க்கையே வந்து முடிஞ்சு போச்சா அப்படின்னாலும் அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம லக்கணத்துக்கு தான் அது 8ஆம் பாவகமாக வரும், ஆனால் அதே அது 2ஆம் பாவகத்துக்கு எத்தனாம் பாவகமாக வரும்? 2ஆம் பாவகத்துக்கு எத்தனாம் பாவகமாக வரும்? 8ஆம் பாவகம் 7ஆம் பாவகமாக வரும். அப்போ நம்ம 7ஆம் பாவகம் என்ன சொல்லுவோம்? ஒரு கேந்திர ஸ்தானம் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அதுக்கு அது நல்லா அமையுது இல்லை. அப்படி இருக்கும்போது இது எல்லாமே நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். 6, 8, 12 தான் கிரகங்கள்லாம் அடைஞ்சு போச்சு, இவங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காதுன்னா அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. அது நமக்கு தான் கெட்ட பலன். ஒவ்வொரு பாவகத்துக்கு அது நல்ல பலனாக அமையும். இப்போ அதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தா நம்ம வந்து ஜாதகத்தை வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ காலப்புருஷ தத்துவப்படி ஒவ்வொரு பாவகத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிரக பாவக காரகத்துவம் வந்து அமைச்சிருக்காங்க. அது எப்பயாவது நம்ம வாட்ச் பண்ணி பார்த்துருக்கோமா? இந்த பாவகத்தில் ஏன் இதை வச்சாங்க அப்படின்னு நம்ம எப்பயாவது நம்ம உள்ளே போய் பார்த்துருக்கோமா? அதிகமாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் நம்ம பாவத் பாவக அமைப்பில் நம்ம உள்ளே போய் நம்ம பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு சூட்சமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு காரகத்துவத்தையும் சூட்சமாக வச்சுருக்கிறாங்க. சம்பந்தம் இல்லாமல் இந்த பாவகத்துக்கு வந்து இதுதான் காரகத்துவம் அப்படின்னு வைக்கல. நீங்கள் எந்த ஒரு அடிப்படையில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே சரி, நீங்கள் எங்கே சுற்றி வளைச்சி நீங்கள் பார்த்து பலன் எடுத்தாலுமே சரி, அந்தந்த பாவகத்துக்கு ஒவ்வொரு பாவகத்துக்கும் அந்த காரகத்துவம் வந்து தொடர்பு கொள்ளும். இப்போ வந்து நம்ம எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சரி, இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்டுனா நம்ம வளர்ச்சி நோக்கி தானே போகணும். நம்ம வளர்ச்சி நோக்கி தான் போகிறதுனால வளர்ச்சி அப்படின்னா நம்ம 3ஆம் பாவகம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இப்போ நம்ம லக்கணத்திலேருந்து நம்ம ஒரு பலனை வந்து எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ லக்கணத்துக்கு வந்து வளர்ச்சி பாவகமாக என்ன அமையும்? எத்தனாம் பாவகமாக அமையும்? 3ஆம் பாவகம். அப்போ ஒரு லக்கணம் ஒரு ஜாதகர் என்ன பண்ணணும்? நல்லா முயற்சி அடையணும், அவன் வந்து தைரியம் வீரியஸ்தானமாக இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ச்சி அடையணும். அப்போ 2ஆம் பாவகத்துக்கு வந்து எது வளர்ச்சி அடையுது? வளர்ச்சி ஸ்தானமாக ஆகுது 4ஆம் பாவகம். அப்போ 2ஆம் பாவகம் அப்படின்னா நம்மளுடைய வருமானமா? இப்போ நம்ம ஒரு வருமானம் நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம எதையை கொண்டு அடுத்தது நம்ம வளர்த்துறோம் அப்படின்னா ஒரு நல்ல இடம் வாங்கலாமான்னு நினைக்கிறோம், நல்ல ஒரு வீடு கட்டலாமான்னு நினைக்கிறோம், அடுத்தது நல்ல ஒரு நம்ம சுகமாக வாழ்வோமா அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்கலாமா நம்ம நினைக்கிறோம்ல. அது பாருங்கள் 2 வந்து எப்படி போய் வளர்த்தி அந்த 4ஆம் பாவகத்துக்கு வந்து நமக்கு காரகத்துவமாக அமையுது அப்படின்னு. இப்போ வந்து நம்ம 3ஆம் பாவகம் நம்ம எடுக்கிறோம். 3ஆம் பாவகத்தில் வந்து என்ன இருக்கிறது? நம்ம எழுத்து துறை எல்லாமே நம்ம 3ஆம் பாவகம்னு சொல்லுவோம். இப்போ அந்த காலத்தில் நம்ம படிக்கும்போது சொல்லுவாங்கள்ல, ஒரு டைம் நல்லா எழுதிப்படுறா ஆள் மனசில் போய் பதிகன்னு சொல்லுவாங்க. நம்ம படிக்கும்போது நம்ம சொல்லுவாங்கள்ல. அப்போ எழுத்து என்பது எத்தனாம் பாவகம்? எழுத்துத்துறைன்றது எத்தனாம் பாவகம் அப்படின்னா 3ஆம் பாவகம். அப்போ ஆள் மனதுன்றது எத்தனாம் பாவகமாக மாறுது? 5ஆம் மாறுது. இப்போ அது எப்படி வளர்ந்து அங்கே போய் அவங்க காரகத்துவமாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? இப்படி வந்து நம்ம ஒவ்வொரு விதமாக நம்ம உள்ளே போயிட்டு நம்ம தேடி கண்டுபிடிச்சி பார்க்கும்போது நமக்கே ஒரு பிரமிப்பாக இருக்கும். காரகத்துவம் ஏன் இப்படிலாம் அமைஞ்சிருக்காங்க? அப்போ அந்த காலத்தில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ பெரிய ஒரு அறிவாளியாக இருந்திருக்காங்க. நம்ம இன்னும் நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அதை நம்ம தேடி தான் போயிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு பாவகத்துக்கும் காரகத்துவத்தை வச்சு நம்ம தேடிட்டு தான் போயிட்டு இருக்கோம். நம்ம முழுமையில் நம்ம அடைய கிடையாது. அவங்க வச்சதே நம்ம முழுமை ஒன்றும் பண்ண முடியல. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் அவங்க எவ்வளோ பெரிய ஒரு அறிவாளியாக இருந்திருப்பாங்க. இப்போ சொல்கிறோம் ஜோதிடம் வந்து ஒரு காரணமே இல்லாமல் வச்சுருக்காங்க. இப்போ சில பேர்லாம் ஜோதிடம்லாம் போய்
நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா? இப்போ நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணுறோம், யூடியூப் ஓப்பன் என்ன சொல்கிறாங்க, ஜோதிடர்லாம் போய். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு இது பார்த்தேன், ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார், 2 ஜாதகம் எடுத்துகிட்டு போவோம், இந்த ஜாதகருக்கு வந்து பொறுத்து இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம். அந்த ஜாதகத்தை வந்து அவங்க எப்படி கொண்டு வராங்களாமா, சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பையன் இந்த மாதிரி ஒரு ஜாதகம். இப்போ ஒரு ஜோதிடர்னா இது வந்து ஒரு தங்கச்சி ஜாதகம் சேரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம்ல, அது ஏன் வந்து இந்த ஜோதிடர் வந்து சொல்லலை அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் போச்சு. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஜோதிட விதி என்ன, ஒரு திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பொருத்தம் மட்டும் தான் பார்க்குறோம். இப்போ அவங்க தங்கச்சிக்கு இப்போ ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தா அவங்க கலத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்கலாம். இப்போ அவங்க நம்ம சேரக்கூடிய அமைப்பை தான் நம்மளால சேர்த்த முடியும். இதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சி நம்ம சொல்லணுமா, அப்போ தான் நம்ம உண்மையான ஒரு ஜோதிடர்னு சொல்கிறாங்களா. நம்ம இதை பற்றிலாம் பேசினா பெரிய அரசியல் ஆயிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு மாதிரி நம்ம போயிட வேண்டாம், அதனால் நம்ம இத்தோட விட்டுருவோம், நம்ம இதை போகும். இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம், 3ஆம் பாவத்தை வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 4ஆம் பாவகம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் பாவகம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ 4ஆம் பாவகத்துக்கு வளர்ச்சி பாவகம் என்ன அமையுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 6ஆம் பாவகம் நமக்கு அமையுது. இப்போ 4ஆம் பாவகம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், உயர்நிலை கல்வி ஒரு படிக்கிறாங்க. அப்போ படிச்சுட்டா நம்ம அடுத்தது வந்து எங்கே போகணும், ஒரு வேலைக்கு போகணும். இப்போ அதுதான் வலியுறுத்துது, இந்த 4ஆம் பாவகத்தோட வளர்ச்சியை வந்து அந்த 6ஆம் பாவகத்தில் இதுதான் வலியுறுத்துது. நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வேலைக்கு போகலாம், அதுக்கு தான் அங்கே உத்தியோக ஸ்தானம் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை வந்து நம்ம 6ஆம் பாவத்தில் வச்சுருக்காங்க. 4ஆம் பாவகம்னா சுகம். ஓவராக ஒருத்தர் சுகவாதியாக இருந்தானா அவன் நோய்வாய்ப்படுவானா பட மாட்டானா, நோய்வாய்ப்படுவான்ல, அதுதான் அங்கே வலியுறுத்துது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நோய்க்கு உண்டான பாவகமாகும். ஓகேங்களா. அடுத்து நம்ம 5ஆம் பாவத்துக்கு நீங்கள் எடுத்து கூட நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இதிலே வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வந்து நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து 3ஆம் இடம் அப்படின்னா தைரிய வீரியம்னு சொல்லுவோம். இப்போ நல்ல ஒரு தைரியம் வீரியமாக இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா குழந்தை பாவகம் அப்படின்றத நம்ம வந்து உருவாக்க முடியும். அதனால தான் ஒரு பாவகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட வளர்ச்சி பாவங்கள்லாம் பார்க்கும்போது பரிணாம அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க காரகத்துவத்தையுமே அமைச்சு வச்சுருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். இப்போ நம்ம 5ஆம் பாவகம் எடுக்கிறோம், 5ஆம் பாவகத்துக்கு வளர்ச்சி என்ன ஆகுது, 5ஆம் பாவகம்னா வளர்ச்சி என்ன ஆகுது அப்படின்னா 7. இப்போ இதனுடைய பரிணாமம் வந்து வேறு மாதிரி எப்படி அமையுது அப்படின்னா, இப்போ 3ஆம் இடம் அப்படின்னா நம்ம சிற்றின்பம் நம்ம சொல்லுவோம். 3ஆம் இடம் தான் சிற்றின்பம். 3ஆம் இடம் என்பது வந்து பார்த்திங்கன்னா காதலுக்கு முன்னாடி நிலை. காதலுக்கு முன்னாடி நிலை அப்படின்றது என்னவாகும், நார்மலாக பார்த்தோன்னே ஒரு அஃபெக்ஷன் ஒரு சைட் அடிக்கிறது இந்த மாதிரி. ஆனால் அது பாருங்கள், அதுக்கு வளர்ச்சி பாவகமாக 5ஆம் பாவகம் காதலாக மாறுது. அந்த காதல் வந்து எங்கே போய் வளர்ச்சி அடையுது, கல்யாணத்தில் போய் வளர்ச்சி அடையுது. 5ஆம் பாவகத்துக்கு 7ஆம் பாவகம் என்னவா வச்சுருக்காங்க, கலத்திரமாக வச்சுருக்காங்க. இது சிரிக்கிறதுக்கு இல்லைங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், நமக்கு சீக்கிரமாக நமக்கு புரியணும் இல்லை. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவகம் நமக்கு ஒரு ப்ரொமோஷன், நம்ம கல்யாணம்னு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம ஆண்களை வந்து என்ன ஆகும், தந்தையாக ப்ரொமோஷன் ஆகும். அப்போ 7க்கு வளர்ச்சி என்ன ஆகுது, தந்தை ஸ்தானமாக ஆகுது. இப்போ நம்ம தந்தை ஆகிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு உறவுக்கு நம்ம பங்காளி உறவுகள் ஆகிதான் ஆகணும், யாருக்காவது நம்ம பங்காளிகள் ஆகிதான் ஆகணும். அப்போ 9ஆம் பாவத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி பாவகம் 11 வந்து நம்ம என்ன வந்து குறிக்காமிக்குது, பங்காளி உறவுகள் வந்து குறிக்காமிக்குதா. இந்த மாதிரி தான் இது. நீங்கள் இதுக்கு மட்டுமே வந்து எடுத்து தான் நீங்கள் பார்க்கணும்லாம் கிடையாது. இப்போ ஒவ்வொரு பாவகத்துக்கு வளர்ச்சிக்கு எப்படி கொண்டு போனோமோ அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பாவகத்துக்கும் 4ஆம் இடம்னா என்ன, இப்போ லக்கணத்துக்கு வந்து சுகஸ்தானம் 4ஆம் இடம்ன்றோம். இப்போ 2ஆம் இடத்துக்கு சுகஸ்தானம் என்னவா ஆகுது, அப்போ அந்த 2ஆம் இடம் காரகத்துவம் ப்ளஸ் 2க்கு 4ன்னா என்ன, 5ஆம் இடமா. இப்போ 5ஆம் இடமும் நீங்கள் சம்மந்தப்படணும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு இதுவாக நீங்கள் பாவத்துக்குள்ளே போயிட்டு பாவகமாக நீங்கள் சம்மந்தப்படுத்தி வரும்போது நம்மளால் நிறைய விஷயத்துக்கு பலன் எடுக்க முடியும். நம்மளால் எடுக்க முடியாத ஒரு விஷயம் வந்து ஜோதிடத்தில் கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஜோதிடத்தில் இல்லாத ஒரு விஷயம் எதுவுமே இல்லைன்னு நம்ம நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. நாம் தான் உள்ளே போய் பார்க்காம இருக்கிறோம். ஓகேங்களா. இதனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மேம்போக்காக நம்ம ஆராய்ச்சி பண்ணாமல் நல்லா உள்ளே போயிட்டு நம்ம ஒவ்வொரு பாவகம் வந்து எதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ கிரக காரகத்துவம் சும்மாலாம் வைக்கல. இப்போ நம்ம அதை பற்றி ஒன்று பேசினா அது 1 மணி நேரம் பற்றி பேசிட்டு போயிட்டே இருக்கணும். அதே போல் ஒரு கிரகத்துக்கு உண்டான ஒரு காரகமும் அதே காரகத்துவத்தை நம்ம பாவகத்தில் அமையுமா. இப்போ நம்ம என்ன தந்தைனா சூரியன் சொல்லுவோம், இப்போ தந்தைனா
9ஆம் பாவகம்னு சொல்லுவோமா? அப்படி இருக்கும்போது இதுக்கு ஏன் அப்படி வச்சாங்க? இப்போ சூரியனுக்கு வந்து தந்தைன்னு வச்சாங்க, 9ஆம் பாவகத்துக்கு ஏன் தந்தைன்னு வச்சாங்க? இப்போ இந்த மாதிரி 9 கிரக காரகத்துவம் தான் பாவகத்துக்கு அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பிச்சு போட்டு தனித்தனியாக வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமா நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பரிகாரம் எடுக்கும்போதும் இதன் அடிப்படையில் எடுக்கும்போது சீக்கிரமாக வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் அதிகமாக நமக்கு உருவாகுது. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம நார்மலாக நம்ம எடுத்திருக்கோம். வேறு ஏதாச்சும் ஒரு அமைப்பில் நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னா, இப்போ நம்ம உபஜய ஸ்தானம்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், இப்போ மறைவு ஸ்தானம்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ மறைவு ஸ்தானத்தை வந்து ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது முழு மறைவாக நம்ம என்னென்ன பாவத்தை நம்ம எடுப்போம்? ஒரு முழு மறைவு அப்படின்னா 6, 8 வந்து நம்ம முழு மறைவாக எடுக்கிறோம். இப்போ 3 என்பது அரைமறைவா கால் மறைவா? அரைமறைவா கால் மறைவா? கால் மறைவு. ஆனால் நம்ம 3க்கு வந்து ஏன் மறைவு ஸ்தானத்தை வந்து சம்பந்தம் படுத்தியிருக்காங்க அப்படின்னா, நாம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கணிக்க முடியாது, அது ஒரு மறைஞ்சிருக்கு. ஆனால் ஆயில் கணிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் வந்து அதிகமாக நம்ம ஆயிலை வந்து கணிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அவாய்ட் பண்ணுறோம். அப்போ 8ஆம் பாவம் நம்ம மறைவாக இருக்கும்போது 8க்கு 8 அப்படின்னா 3ஆம் பாவம் வருது. அதேனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இது ஒரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறைவாக வந்து வச்சுருக்குறாங்க. எல்லா பாவக காரகத்துவம் நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் பார்க்கும்போது சம்பந்தம் இல்லாமல் எது ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இவங்க வைக்க கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம காரகத்துவத்துக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணோம், வளர்ச்சிக்கு எப்படி அப்ளை பண்ணோம், ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு பாவத்துக்கு ஏன் திரிகோணத்துக்கு ஏன் வச்சாங்க, கேந்திரனா ஏன் வச்சாங்க, இதுக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பாவகிரகம் தான் நல்லதுன்றாங்க, இதில் ஏன் சுபகிரகம் தான் நல்லதுன்றாங்க, இதுக்கு ஏன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாவகம்னு வச்சு ஒரு தனி சாணத்துக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு பாவகத்தையுமே நீங்கள் எடுக்கலாம். ஒவ்வொரு பாவகத்தையுமே நீங்கள் எடுக்கும்போது இன்னும் நிறைய காரத்துவங்களை வச்சு நீங்கள் அடிப்படையாக நீங்கள் பார்க்கும்போது நிறைய வந்து உங்களால் பலன் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? டைம் ஆச்சு. சரி, ஓகே, போதும். இப்போ வந்து இதுவே போதும். இதுக்கப்புறம் இன்னும் வர இதில் வந்து இன்னும் அட்வான்ஸாக நம்ம பாவங்களை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எனது குருநாதர் மணிகண்டன் ராஜாவுக்கும் இந்த ஒரு நிகழ்ச்சியை உலகம் பூரா பரப்பி கொண்டிருக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் முத்துப்பாண்டி ஐயாவுக்கும் அவருக்கு துணை புரியும் கதிர் ஐயாவுக்கும் எனது மனமார்ந்த நன்றி கூறி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. எனது ஃபோன் நம்பர் வந்து 6380878530. 2 நம்பர் அதான் சொல்லிட்டேடா. 6380878530. 2 நம்பராக சொன்னோம்னா சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும். ஆமாம், அதில் அதுதான் சொல்கிறேன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தான் சொல்கிறேன், கல்யாணம் ஆனவங்களுக்கு இல்லை. ஆமாங்க. கேள்வி கேட்டால் ஏற்கனவே தூங்கி இல்லை, வேண்டாம். எல்லாருக்கும் வந்து அற்புதமாக வந்து பாவத்தை பற்றி மிக சிறப்பாக பேசியிருப்பார். ஸோ நமது ஜெய் அருண் அவர்களுக்கு இப்பொழுது மஞ்சுளா தேவி அவர்கள் வந்து புத்தகம் கொடுத்து சிறப்பு கௌரவம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.